guys, my amazing learners. I am Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கான வீடியோ அப்படிங்கிறது பிகினர்ஸா இருக்கட்டும் இன்டர்மீடியேட்டா இருக்கட்டும் ரெண்டு விதமான லேர்னர்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, why didn't I அப்படிங்கிறது, அடுத்தது why shouldn't I. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃப்ரேஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ், அதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கறத கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷ்ல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. இப்போ why didn't I இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். why didn't I அப்படிங்கிறதுக்கு உண்டான மீனிங் என்னன்னா, நான் ஏன் இதை பண்ணலை அப்படி சொல்லுவோம் இல்லையா, நான் ஏன் சாப்பிடல, நான் ஏன் அங்கே போகலை, நான் ஏன் உண்மையை சொல்லலை, இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் why didn't I அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். அதே போல் why shouldn't I இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, நான் ஏன் அதை பண்ணக்கூடாது, நான் ஏன் அங்கே போகக்கூடாது, நான் ஏன் இதை சாப்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் கேட்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் அப்படிங்கிறது தான் why shouldn't I அப்படின்றது. சரி, இது என்னென்ன மாதிரியான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். why didn't I அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயத்துக்கு வருத்தம் தெரிவிக்கிறோன்னு வைங்களேன், அதாவது ஒரு விஷயம் தப்பாக பண்ணிட்டோமா, இல்லை நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போதும் சரி, நான் ஏன் அதை அப்படி பண்ணினேன், நான் அப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாமோ, நான் ஏன் அங்கே போகலை அப்படி சொல்லி ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரியே நமக்கே நம்ம எடுத்த முடிவு அப்படிங்கிறது குழப்பமாக இருக்குன்னு வைங்களேன், நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே, இது தப்பாக இருக்குமோ, ஏன் நான் அப்படி பண்ணினேன் அப்படி சொல்லி நம்மளுக்கே ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரியான இடத்துலையும் why didn't I அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். ஓகேவா. அதே போல் why shouldn't I அப்படிங்கிறது நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போது நமக்கு ஒருத்தவங்க வந்து அட்வைஸோ இல்லை ஒரு ரூலோ போடுறாங்கன்னு வைங்க, அதை அப்படியே கேட்டுட்டு நடக்காமல் நம்ம யோசிப்போம்ல, இதை பண்ணுறனால அதுக்குண்டான ஒரு சரியான காரணத்தை நம்ம யோசிப்போம்ல, இதை நம்ம பண்ணாமல் இருக்கிறனால என்ன ஆக போகுது, ஏன் நான் அதை பண்ணக்கூடாது, இப்போ நான் ஒரு அட்வைஸே கொடுக்குறேன்னா ஏன் நான் அப்படி பண்ணாமல் இருக்கணும், ஏன் நான் அங்கே போகாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நம்ம why shouldn't I அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பேசலாம். இப்போது இதை ரெண்டையும் யூஸ் பண்ணி சென்டென்சஸில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷனே உங்களுக்கு போயிடும், நம்ம சூப்பராக இங்கிலீஷில் பேசிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் பார்த்துடலாம். போர்டு பாருங்கள். நான் ஏன் திரும்ப கூப்பிடல, நான் ஏன் உன் பேச்சு கேட்கல, நான் ஏன் சேர்த்து வைக்கலை, இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. why didn't I அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு அது கூட verb 1 யூஸ் பண்ணணும். verb 1ன்னா என்ன, ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்தில் பேசக்கூடிய வேர்ப்ஸ்னால் நம்ம செய்யக்கூடிய செயல்களை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது இல்லையா. ஸோ இந்த சென்டென்சஸ்லாம் எப்படி இங்கிலீஷில் பேச போகிறோங்கிறத பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். லெட்ஸ் லுக் தி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நான் ஏன் அவனுக்கு திரும்ப கூப்பிடலை அப்படி சொல்லியிருக்கிறோம். ஃபார்முலா பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, why didn't I அப்படின்னு இருக்குது. ஏன் இங்கே ஐன்னு கொடுத்துருக்குறோம், நான் வருது இல்லையா, அதனால தான் நம்ம காமனாக இந்த இடத்துல ஐன்னு கொடுத்துருக்குறோம். ஓகேவா. இப்போ why didn't I அப்படின்னா நான் ஏன் அப்படின்னு, why didn't I அப்படின்னா நான் ஏன் அவனுக்கு திரும்ப கூப்பிடல அப்படின்னா why didn't I call. இது verb 1. நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, verb 1 கம்பல்சரி யூஸ் பண்ணணும்னு. why didn't I call யாருக்கு, அவனுக்கு, அப்போ call him. திரும்ப அப்படின்னா back. why didn't I call him back அப்படின்னு சொல்லியிருக்கோம். verb 1 தான் கம்பல்சரி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது, நான் ஏன் உன் பேச்சை கேட்கலை, நான் ஏன் உன் பேச்சை கேட்கலை, கேட்டிருக்கலாமோ, தப்பு பண்ணிட்டேன். ஸோ அப்படி நம்மளோட வருத்தத்தை தெரிவிக்கும் போது தான் இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சரி, இப்போது நான் ஏன் உன் பேச்சை கேட்கலை அப்படின்னு என்ன ஒரு ஃபார்முலாவில் என்ன இருக்குது, why didn't I நான் ஏன் why didn't I உன் பேச்சை கேட்கலை அப்படின்னா listen அப்படின்னு போட்டுக்கலாம். listen to you. லிசன் டு யூ அப்படின்னா கவனிக்கிறது மட்டும் இல்லை, பேச்சை கேட்குறது, ஒருத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்காம இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஜஸ்ட் ரீட் தி சென்டென்ஸ் நவ். why didn't I listen to you அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, நான் ஏன் பணம் சேர்த்து வைக்கலை, நான் ஏன் பணம் சேர்த்து வைக்காமல் விட்டுட்டேன், சேர்த்து வச்சிருக்கணும், நான் சேர்த்து வைக்கலை, ஏன் வைக்கலை அப்படின்னு நம்மளே கொஸ்டின் பண்ணிக்கிறது. ஓகேவா. ஸோ இதை எப்படி மாற்றலாம், ஈஸி, ட்ரை பண்ணுங்கள். why didn't
நான் ஏன் அப்படிங்கறனால why didn't I அப்படிங்கிறது வந்துரும். பணம் சேர்த்து வைக்கல. save money. சேர்த்து வைக்கிறதுக்கு save இல்லையா? why didn't I save money அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது பாருங்க, நான் ஏன் அந்த வாய்ப்பை எடுத்துக்கல. இதில் எல்லாத்துலேயுமே நான் ஏன் பண்ணலை, நான் ஏன் அங்கே போகல அப்படியே சொல்லியிருக்கோம் இல்லையா? இதுவே அவ ஏன் அதை பண்ணலை, அவன் ஏன் அதை பண்ணலை, அவங்க ஏன் அதை பண்ணலை அப்படின்னாலும் நமக்கு இதே சென்டென்ஸ் வச்சு பேச தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதுதான் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு சென்டென்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வேறு சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம பேச நம்மளையே நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல நான் ஏன் அந்த வாய்ப்பை எடுத்துக்கலன்னு கேட்டிருக்கோம். இதுவே அவ ஏன் அந்த வாய்ப்பை எடுத்துக்கலன்னா என்ன போடுவீங்க? இதுக்குண்டான சென்டென்ஸ் என்னது? why didn't I, நான் ஏன் அந்த வாய்ப்பை எடுத்துக்கலை அப்படின்னா, எடுத்துக்கலை அப்படிங்கிறது verb. why didn't I take that, வாய்ப்பு அப்படிங்கும்போது opportunity இல்லையா? why didn't I take that opportunity அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுவே அவ ஏன் அந்த வாய்ப்பை எடுத்துக்கல அப்படி சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? why didn't Iக்கு பதிலாக ஷீன்னு போட்டுரும் இல்லையா? why didn't she take that opportunity. இதுவே அவன் ஏன் எடுத்துக்கல அந்த வாய்ப்பை அப்படி கேட்டால் என்ன சொல்லுவோம்? why didn't he take that opportunity அப்படின்னு கேட்போம். இதுவே அவங்க ஏன் அந்த வாய்ப்பை எடுத்துக்கல அப்படி சொல்லும்போது why didn't they take that opportunity அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐக்கு பதிலாக அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட்ஸை சேஞ்ச் பண்ணி நம்ம பேசவும் கற்றுக்கணும். ஓகேவா? அடுத்தது, நான் ஏன் மன்னிப்பு கேட்கல. இதே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயங்கள் இல்லையா? why didn't I, மன்னிப்பு கேட்கல அப்படின்னா say sorryன்னு போட்டுக்கலாம். why didn't I say sorry. ஓகே. அடுத்தது, நான் ஏன் உதவி கேட்காம விட்டுட்டேன். இதுக்கு அர்த்தம் என்ன? நான் ஏன் உதவி கேட்டிருந்தா பண்ணியிருப்பாங்க. நான் ஏன் கேட்காம விட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம கொஸ்டின் பண்ணிக்கிறது. ஸோ இதை நான் ஏன் why didn't உதவி கேட்கல, why didn't I உதவி கேட்காம விட்டுட்டேன் அப்படின்னா ask, கேட்கறதுக்கு என்ன? ask for help. why didn't I ask for help அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போது why shouldn't I யூஸ் பண்ணி எப்படி இந்த சென்டென்சஸ் எல்லாம் பேசுறது அப்படின்னு பார்க்கலாம். why shouldn't I அதனுடைய யூசேஜ் என்ன? நான் ஏன் அதை எடுக்கக்கூடாது, நான் ஏன் அதை கேட்கக்கூடாது, நான் ஏன் அதை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கேட்கும்போது தான் why shouldn't I அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பேசுவோம் இல்லையா? இதுக்குமே பாருங்கள், ஃபார்முலா பாருங்கள். why shouldn't I யூஸ் பண்ணிவிட்டு verb 1 தான் யூஸ் பண்ணணும். இங்கே எப்படி நம்ம verb 1 யூஸ் பண்ணோம் அதே போல் தான் இங்கேயும் நம்ம verb 1 யூஸ் பண்ணி சென்டென்சஸில் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் ஏன் பிரேக் எடுக்கக்கூடாது, நான் ஏன் பிரேக் எடுக்கக்கூடாது இப்போ சொல்கிறாங்கன்னு வைங்களேன். ஒர்க் பண்ணுற இடத்துலையும் பிரேக் எடுக்காமல் இந்த ஒர்க் முடிச்சிரு அப்படி சொன்னால் நான் ஏன் பிரேக் எடுக்கக்கூடாது, இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷில் மாற்றுறதுக்கு நான் ஏன் அப்படின்னா why shouldn't I எடுக்க அப்படின்னா இதுதான் verb 1 இல்லையா? take. why shouldn't I take a break. ஓகேவா? why shouldn't I take a break அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது, நான் ஏன் கேள்விகள் கேட்கக்கூடாது. நீ கேள்வியே கேட்கக்கூடாது, நீ உன்னோட ஒர்க் என்னவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இரு அப்படின்னா நம்ம கேட்போம்ல, நான் ஏன் கேட்கக்கூடாது அப்படி சொல்லி கேட்குறது. ஸோ இதை நான் ஏன் அப்படின்னு என்ன போடுவோம்? why shouldn't I. இந்த இடத்துல இது ரெண்டுத்துலையுமே I didn't மீன் பண்ணியிருக்கிறோம். இங்கேயும் why shouldn't அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த int அப்படின்னா should not, நாட் தான் ஷார்ட் ஃபார்மாக N'(T)ன்னு யூஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கிறோம். நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் இன்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? why shouldn'tனா why should not I அப்படின்னு. ஓகேவா? why shouldn't I கேள்விகள் கேட்கக்கூடாது, ask questions. why shouldn't I ask questions அப்படிங்கிறது. அடுத்தது, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் ஏன் போடக்கூடாது, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் ஏன் போடக்கூடாது. ஸோ இதை எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் ஏன் போடக்கூடாது அப்படி சொல்கிறனால why shouldn't I அதுக்கப்புறம் verb வரணும் இல்லையா?
இந்த போடுறது அப்படிங்கிறதா வேர்பாக இங்கே இந்த இடத்துல வரும். அப்போ why shouldn't I ட்ரெஸ் அணியறதுக்கு வேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வாட் ஐ லைக், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் ஏன் போடக்கூடாது அப்படிங்கிறது அதோட அர்த்தம் இல்லையா. ஸோ அதனால் why shouldn't I wear what I like அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது நான் ஏன் சாக்லேட் சாப்பிடக்கூடாது. ஸோ இதை குழந்தைங்கள்லாம் கேட்பாங்க இல்லையா, நான் ஏமா சாக்லேட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஸோ இதை why shouldn't I சாப்பிட்றது தான் இந்த இடத்துல verb. அப்போ why shouldn't I eat chocolates? ஓகே, why shouldn't I eat chocolates அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது நான் ஏன் ட்ரிப்புக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது எப்படி வரும்? நான் why shouldn't I எங்கே ட்ரிப்புக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ go on a trip. why shouldn't I go on a trip அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போது இங்கே பாருங்கள், இது எல்லாத்துலேயுமே அகெயின் இங்கேயும் ஐ அப்படிங்கிற ஒரே ஒரு சப்ஜெக்ட். நான் ஏன் பண்ணக்கூடாது, இதுவே அவ ஏன் அதை பண்ணக்கூடாது, அவன் ஏன் அங்கே போகக்கூடாது, அவங்க ஏன் ட்ரிப்புக்கு போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் கேட்குறோன்னு வைங்க. அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க, இதே எடுத்துக்கலாம். why shouldn't I go on a tripன்னு சொல்லியிருக்கோம். இதுவே அவன் ஏன் போகக்கூடாதுன்னா why shouldn't இந்த இடத்துல ஐக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஷீன்னு யூஸ் பண்ணணும் இல்லையா. why shouldn't she go on a trip, ஏன் அவள் ட்ரிப்புக்கு போகக்கூடாது. இதுவே அவன்னா why shouldn't he go on a tripன்னு சொல்லுவோம். ஏன் அவங்க ட்ரிப்புக்கு போகக்கூடாது, why shouldn't they go on a trip அப்படின்னு நம்ம சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணியும் பேசணும். ஓகேவா. சரி, அடுத்தது நான் ஏன் பேசக்கூடாது அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. why shouldn't I பேசக்கூடாது. ஸ்பீக்குன்னு போடலாம், ஸ்பீக் அப்புன்னு போட்டாலும் கரெக்டு தான். ஓகேவா. why shouldn't I speak up அப்படின்னு போட்டாலும் கரெக்டு தான். Let's move on to the next sentence. அவங்க ஏன் உண்மையை சொல்லலை. இந்த இடத்துல ஐக்கு பதிலாக நான் அவங்கன்னு போட்டுட்டேன். அவங்கன்னா என்னது, தேன் அர்த்தம் இல்லையா. அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது தேன் வரும். ட்ரை பண்ணுங்க. why didn't ஐக்கு பதிலாக அவங்க இருக்கிறதுனால தே இல்லையா. why didn't they tell உண்மையை சொல்லலை அப்படின்னா tell the truth. why didn't they tell the truth அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் ஏன் டாக்டர் கிட்ட போகலை. எகெயின் நான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாங்கன்னு போட்டிருக்கோம். சப்ஜெக்ட் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஐக்கு பதிலாக. ஸோ நீங்கள் என்ன எழுதணும், why didn't ஐக்கு பதிலாக why didn't weன்னு போடணும். நாங்கள் அப்படின்னா we அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்போது why didn't we டாக்டர் கிட்ட போகல. go to the doctor. why didn't we go to the doctor அப்படின்னு சொல்லணும். அடுத்தது நான் ஏன் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணலை. இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணுமோ அப்படி சொல்லி நம்மளே வருத்தப்படுறோன்னு வைங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரியா, நான் ஏன் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, ஒரு தடவை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் ஏன் why didn't I நான் வந்தனால நான் ஐன்னு போட்டாச்சு. why didn't I explain verb தான் வரணும் இல்லையா. அதனால் why didn't I explain திரும்ப explain it again அப்படின்னு போகணும். நான் ஏன் இதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படி சொல்லியிருக்கிறோம். why didn't I explain it again அப்படின்னு. அடுத்தது நான் ஏன் டைமை சரியாக பார்க்கல, ஏன் செக் பண்ணலை, பார்த்துருக்கணும் அப்படிங்கும்போது தான் இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஏன் why didn't I the time சரியாக பார்க்கலன்னு சொல்கிறோம் இல்லையா, டைம் ப்ராப்பர்லி. why didn't I check the time properly அப்படின்னு சொல்லணும். அடுத்தது நான் ஏன் கதவை பூட்டலை. இது இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க்.
ஓகேவா? இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியும் இது ரொம்பவே ஈஸியான சென்டென்சஸ்ன்னு. அதை தவிர இங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கி பார்த்த சென்டென்சஸ் தவிர நீங்கள் ஏதாவது இந்த வை டின்ட் ஐ அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நிறையா சென்டென்சஸ் உங்களால் என்ன முடியுமோ இந்த ஹோம்ஒர்க் கூட சேர்த்து டைப் பண்ணுங்கள் பார்க்குறேன். இங்கே இருக்கிற சென்டென்சஸ் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இது ஆல்ரெடி நமக்கே தெரியும் இல்லையா? டிஃப்ரெண்ட்டாக நியூவாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது, நாம் ஏன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது? நாம் இங்கேயும் சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இல்லையா? நாம் அப்படின்னு போட்டிருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஐக்கு பதிலாக என்ன வரும் சொல்லுங்கள்? why shouldn't we மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா why shouldn't we help others இல்லையா? மற்றவங்களுக்குன்னு others. why shouldn't we நாமன்னு சொல்லும்போது ஐக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல வீன்னு எழுதியிருக்கிறோம். why shouldn't we help others அப்படின்றது. அடுத்தது, அவ ஏன் தன்னை நம்பக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ ஏன் அவளவே நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துல why shouldn't ஐக்கு பதிலாக ஷீன்னு போடணும் இல்லையா? ட்ரை பண்ணுங்க. அவ ஏன் தன்னை அப்படின்னா அவளவே நம்பக்கூடாது. why shouldn't she நம்பக்கூடாது அப்படின்னா ட்ரஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அவளைவே தன்னையே அப்படின்னா herself. why shouldn't she trust herself அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, நான் ஏன் நேர்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறேன். நான் ஏன் நேர்மையாக இருக்கக்கூடாது? நான் நேர்மையாக தான் இருப்பேன் அப்படி சொல்கிற மாதிரியான இடத்துல தான் இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நான் ஏன், again why should int I இருக்கக்கூடாதுனால be நேர்மையா honest. why shouldn't I be honest அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, நான் ஏன் அவ கூட பேசக்கூடாது? நான் ஏன் அவ கூட பேசக்கூடாது? ஈஸி இல்லையா? why should என்ன வரும்? I பேசக்கூடாது அப்படின்னா என்னது? speak to அவன் கூட, அதனால் speak to him. why shouldn't I speak to him அப்படின்னு சொல்லணும். இப்போது இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு என்னது? ஹோம்ஒர்க். இந்த சென்டென்ஸாக நீங்கள் இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத பண்ண போகிறீங்க. அது கூடவே சேர்த்து இங்கே இல்லாத சென்டென்சஸ் வந்து இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் ட்ரை பண்ண போகிறீங்க. இன்றைக்கி இதோட நம்ம சூப்பராக இந்த கிளாஸை பார்த்து முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். until then take care, bye bye.